முதலாவது நூற்றாண்டிலேயே அப்போஸ்தலர் வாழ்ந்த நாட்கள்லயே இந்த கள்ள உபதேசத்தின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக காணப்பட்டு கொண்டது. அதனாலதான் ஒவ்வொரு இடத்திலையும் பவுலும் எச்சரிக்கிறாரு. அப்போஸ்தலர்களும் அந்த நாட்கள்ல எச்சரிப்போட அவங்க வேதத்துல எழுதியிருக்கிறாங்க. அதற்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிப்போடு இருக்க வேண்டும். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போதும் இப்படிதான் சொல்றாரு. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதாவது நிறைய கள்ள உபதேசங்கள் இயேசுவை தவிர வேற எந்த ஒரு காரியமோ அல்ல வேதத்தை தவிர எந்த ஒரு உபதேசங்களோ உள்ளால வந்துருச்சுன்னா அதை குறித்து நீ எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. இதை குறித்து நம்ம வேதத்துல நம்ம அறிந்து கொள்வோம். அப்போ தேவன் விரும்புற ஒரு ஒரு காரியம் என்ன டாக்டரைன் தான் நமக்கு பைபிளாக அல்லது வேர்ட் ஆஃப் காடாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய பொக்கிஷமாக நமக்கு இருக்குது. சோ தட் ஷுட் பி அவர் ரெஃபரன்ஸ் மாடல். ஓகேங்களா? இன்னைக்கு பூமியில நிறைய பேர் ஒரு புது விதமான டீச்சிங்ஸை கொண்டு வராங்க. பழைய காரியங்களையும் திருப்பி தோண்டி எடுத்து கொண்டு வராங்க. அல்லது விக்கிரகத்துக்கு ஏதுவான காரியங்களை தேவனுக்கு செலுத்துற மாதிரி இன்னைக்கு நிறைய உபதேசங்களும் வர ஆரம்பித்து விட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு எது பிடிக்கணும், பயமே கொடுக்காதபடி சில உபதேசங்கள், மக்களை பயப்படுத்தக்கூடாது, மக்களை நரகமே, அந்த நரகத்தை பத்தி எல்லாம் பேசிடக்கூடாது, ஏன்னா மக்கள் பயந்துருவாங்க. அந்த மாதிரி சில காரியங்களும் அவாய்ட் பண்ற டாக்டரின்ஸும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டு விதமான டாக்டரின்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு வேதத்துக்கு விரோதமாக, அதாவது வேதத்துல கூறப்படாத தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, திட்டத்துக்கு விரோதமான சில காரியங்களை போதிக்கின்ற உபதேசங்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேதத்துல குறிப்பிட்டிருக்க சில காரியங்களை ஒமிட் பண்றது, அதை குறித்து பேசக்கூடாது, அதை குறித்து பேசினா மக்கள் பயந்துருவாங்க, அல்ல அதை குறித்து பேசினா எனக்கு காணிக்க வராது, அதை குறித்து பேசினா சபையில மக்கள் இருக்க மாட்டாங்க, சரி அதனால அதை குறித்து, அதுவும் ஒரு விதத்துல ஒரு ஃபால்ஸ் டாக்டரின். ஏன்னா அதை நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். தேவன் கொடுக்கிறது சத்தியத்தின்படி உள்ளதன்படி நம்ம எடுத்து உரைக்கிறது தான் தேவன் விரும்புற ஒரு முக்கியமான ஊழியமும் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையும். இன்னைக்கு அதை குறித்து இந்த நாட்கள்ல எதெல்லாம் ஃபால்ஸ் டாக்டரின், நிறைய டாக்டரின்ஸ் இருக்கு, நிறைய ஃபால்ஸ் டாக்டரின் நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம், என்னென்ன டாக்டரின்ஸ் எல்லாம் இப்ப கடைசி நாட்கள்ல இருந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்கள் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் காலத்திலே அது கடைசி நாட்கள் தான் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப இருந்தே அந்த டாக்டரின்ஸ் இப்பவும் ரொம்ப தீவிரமாக சபைக்குள்ளாக மக்களை வஞ்சித்து ஏமாத்தி கொண்டிருக்கிறது. நான் அநேக இடங்கள்ல சொல்ற ஒரு காரியம், பிசாசுடைய, அதாவது பிசாசு இன்னைக்கு கடைசி காலத்துல யூஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிசெப்ஷன், வஞ்சகம், ஏமாத்துறது. ஓகேங்களா? இன்னைக்கு பாவத்தை சபையில கொண்டு ஏமாத்துறது காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லது அன்பு தணிஞ்சு போற காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதை விட ரொம்ப மோசமான ஒரு காரியம் மக்களை வஞ்சிக்கிற காரியம். சத்தியத்தை மாதிரிதான் கொண்டு வருவாங்க, வேதத்திலிருந்து பேசுற மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த வசனத்தை புரட்டி போடுகின்ற அநேக கள்ளர்கள் இன்னைக்கு சபைக்குள்ள காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் எச்சரிப்போட காத்து கொள்ள வேண்டும். சரி, இன்னைக்கு இந்த நிறைய டாக்டரின்ஸ் அந்த நாட்கள் ஏறக்குறைய ஒரு 2000 இயர்ஸ்லயாவே நிறைய டாக்டரின்ஸ் சபைக்குள்ள வந்துட்டு இருக்குது. ஒண்ணு வேதத்துக்கு விரோதமாக ஒரு டாக்டரின்ஸ், இன்னொன்னு வேதத்தை ஒமிட் பண்ற டாக்டரின்ஸ் நிறைய இருக்குது. இன்னைக்கு சில காரியங்கள் நிறைய இருக்கு. இதுல நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனா சில முக்கியமான காரியங்களை மட்டும் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். முதலாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நாட்கள்ல ஹெல்ல குறித்து பேச மாட்டேங்கிறாங்க. நரகம் சொல்லாங்க அல்லது பாதாளம். ஓகேங்களா? ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி. ஒன்னு ஹேடிஸ் அல்லது ஹெல். ஹெல் ஆஃப்டர் தி ஜட்ஜ்மென்ட்ல, ஆஃப்டர் தி ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மென்ட்க்கு அப்புறம் போக வேண்டிய காரியங்கள். ஃபர்ஸ்ட் பிசாசும், அதாவது அவனோட கூட இருக்கிறவர்கள் எல்லாருமே அங்க தூக்கி எறியப்படுறாங்க. அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு நடந்து யாரெல்லாம் இயேசுக்குள்ள இல்லையோ, இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவத்துல வாழ்ந்தவர்கள், இவங்க எல்லாமே நரகத்துக்கு போக வேண்டிய, பிசாசுக்கு உண்டு பண்ணப்பட்ட வேண்டிய இடத்துக்கு பிசாசை ஃபாலோ பண்ணது நிமித்தம் அவனுக்கு பின்னாடி இவர்களும் போவார்கள் சொல்லிட்டு வேதம் தெளிவாக போட்டிருக்குது. ஆனா இன்னைக்கு டாக்டரின்ஸ் பாத்தீங்கன்னா அதை குறித்து யாருமே பேசுறது கிடையாது, ஒமிட் பண்றாங்க. ஓகேங்களா? So if a truth is half truth,
தட்ஸ் கால்ட் டு பி அஸ் அ ஃபால்ஸ். ஓகேங்களா? ஒரு உண்மையை பாதிதான் உண்மையை நீங்க சொல்றீங்க, மீதி உண்மையை நீங்க மறைக்கிறீங்கன்னா அதுல ஒரு ஃபால்ஸ் இருக்கு. ஹாஃப் ஃபால்ஸ் இஸ் ஆல்ரெடி தேர். அதுல ஒரு பாதி பொய் அதுல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஃபால்ஸ் டாக்ட்ரைன் இட்ஸ் நத்திங் பட் டோட்டலாகவே அந்த சத்தியத்தை விட்டு டிவைட் பண்றது மட்டும் கிடையாது. என்னைக்கு சத்தியத்துல பாதி சத்தியம் மட்டும் சொல்லிட்டு பாதியத்தை மறைச்சா கூட, அல்ல பாதிய மக்களுக்கு தெரிஞ்சா அவங்க வந்து பயந்துருவாங்களோ அல்லது திருந்திருவாங்களோ இல்ல நம்ம சபைக்கு வரமாட்டாங்களோ அந்த ஒரு நோக்கத்துக்காக வார்ன் பண்ணாம, அவங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்காமல், அவங்களுக்கு காதுக்கு இனிமையான அதாவது காதுக்கு இனிமையான செய்தியை மட்டும், அந்த சுகர் கோட்டிங் மெசேஜஸ் மட்டும் கொடுத்துட்டு, ஹெவன் மட்டும் நமக்காக வச்சிருக்காரு, ஹெவன் இங்கே வந்துருச்சுங்க, நீங்க அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே கோடீஸ்வரனா வாழணும் இப்படின்னு சொல்லிட்டு மக்களை உற்சாகப்படுத்தி ஏமாத்துற டாக்ட்ரின்ஸும் இட்ஸ் கால்ட் டு பி ஆஸ் அ ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே ஆரிஜினை பாத்தீங்கன்னா ஹெல்ல பத்தி பேச மாட்டேன். ஹெல் பத்தி பேசினா பயம் வரும், பாவத்தை குறிச்சு பேசி ஆகணும், அதுக்கப்புறம் அநீதியான வாழ்க்கை குறித்து பேசியாகணும். இது எல்லாமே மக்களுக்கு ஒத்து வராது. சபையில மக்கள் நாளைக்கு வரமாட்டாங்க, இவர் ரொம்ப கடினமாகவே பேசுறாரு, எங்களுக்கு குத்துற மாதிரியே பேசுறாரு. நம்ம குத்துனாதான் நம்ம மாறுவோம், நம்ம திருந்துவோம், நம்மளோட தேவனுக்கு விரும்புற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம்னு மக்களுக்கும் அதை குறித்து ஒரு 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 ஏக்கம் கிடையாது. ஊழியர்களுக்கும் இந்த நாட்கள்ல எல்லா ஊழியர்களும் குறை சொல்ல விரும்பல, இந்த கள்ள உபதேசத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற ஊழியர்களும் இதை குறித்து அவர்கள் பேச மாட்டார்கள். எது இந்த ஹெல்ல குறித்து அவங்க பேசவே மாட்டாங்க. சோ எங்கெங்கெல்லாம் இந்த எச்சரிப்பின் சதம் ஒரு காலத்துல 90s பாத்தீங்கன்னா 80s and 90s there were so many preachers warned about the ஹெல் பத்தி நிறைய டீச்சிங்ஸ் அவங்க பேசினாங்க. எதுக்குன்னா அப்ப இந்த அட்லீஸ்ட் அப்பமாவது தேவனுக்கு மேல ஒரு பயம் உண்டாகும், ஒரு அன்பு உண்டாகும். நான் ஹெல்ல போயிருவேன்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவரை நேசிக்க கூடாது. ஓகேங்களா? நிறைய பேர் அப்படியும் பண்ணுவாங்க. ஐயோ நான் எனக்கு நான் வந்து ஹெல்லுக்கு போக மாட்டேன், அதனால அந்த ஒரு பயத்து நிமித்தம் நீங்க இங்க நின்றுட்டு இருக்க கூடாது. அன்பின் நிமித்தம் தான் இங்க நிக்கணுமே தவிர, பயம் உங்களுக்கு வந்து பாவம் செய்யாதபடி உங்களை தடுத்துக் கொள்ளும், அன்பு உங்களை ஆண்டவருக்கு நேராக உங்களை எடுத்துக்கொள்ளும். ஓகேங்களா? இது ரெண்டுமே நமக்கு வேணும். ஒரு பக்கம் ஃபியரும் இருக்கணும், ஒரு பக்கம் லவ்வும் இருக்கணும். ஓகேங்களா? ஆண்டவர் ஒரு பக்கம் வந்து நியாயத்திருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதே மாதிரி என்னை ரட்சிக்கிறாருன்னு சொல்ற அந்த ரெண்டு பேலன்ஸ்டான ஒரு டீச்சிங்ஸ் நமக்கு காணப்படணும். சரி, ஹெல்ல பத்தி நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னும் நிறைய உபதேசங்கள் இப்ப எல்லாமே வருதுன்னா, இப்ப ஸ்லோவா நிறைய இது கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வர உபதேசம், அடுத்த உபதேசம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெனி பாத்ஸ் டு காட். ஓகேங்களா? ஆண்டவருக்குள்ளாக போறது, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போறது, அல்லது இயேசுவோட போறதுக்கு தேவன் கிட்ட இன்னைக்கு காட் தான் யூஸ் பண்றாங்களே தவிர ஏசுன்னு சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. நிறைய சபைகள்ல நீங்க மெயின்லைன் சர்ச்சஸ்லயும் they are not talking, அதாவது they won't pronounce ஜீசஸ்ங்கிற பேர் அவங்க சொல்லவே மாட்டாங்க. இறைவான்னு சொல்லுவாங்க, அல்லது கடவுள்னு சொல்லுவாங்க. அவங்க யாரு? இப்போ வந்து புதுசா ஒருத்தர் வராரு, அவர் ரட்சிக்கப்படணும் வராரு, அவருக்கு கடவுள்னு சொல்லும் பொழுது எந்த கடவுளை கும்பிடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, யார பேசுறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு வந்து அதனால காமன் டேர்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே ஏசுன்னு சொன்னா அது ஏதோ ஒரு டிகிரேட் பண்ற மாதிரி, அதனால தே பிகேம் ஆஸ் இறைவாடிக்கு. இன்னைக்கு பிரேயர்ல பாத்தீங்கன்னா இறைவன் மட்டும் தான் சொல்லுவாங்க, கடவுள் சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த, அந்த நாமம் தான் மேலான நாமம், அந்த நாமத்தை யூஸ் பண்ணும். யாருன்னு அந்த நாமத்தை மக்களுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும், நமக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த டாபிக்ல குறிப்பாக நிறைய வழி இருக்குங்க. நீங்க வந்து இயேசு மட்டும்தான் வழி இல்ல, நீங்க நீதி செஞ்சாலே நீங்க தப்பிச்சிடலாம், நீங்க வந்து பாவத்துல இல்லாம வாழ்ந்தாலே நீங்க தப்பிச்சிடலாம். அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் the 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 way towards the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக போறது வந்து he is the door, Jesus is the way, Jesus is the path, he is the life, everything அவர் மூலமாக he is the only way. இல்ல வேற பைபாஸ் ரோடு கிடையாது, வேற ஆல்டர்னேட்டிவ் பாத் கிடையாது, அவர் மட்டும்தான் ஒரே வழி. இன்னைக்கு அதை வந்து ஜெனரலைஸ் பண்றதுக்காக, மற்றவங்களுக்கும் அதை புரிஞ்சு கொள்றதுக்குபடியாக, எல்லா ஜனங்களும் வரும்படியாக அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு there are many ways ன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டரின்ஸும் இன்னைக்கு வர ஆரம்பிக்குது. So the Bible is so clear.
ஓகேங்களா? ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே. இல்ல, there is no other alternative, there is no other plan B, there is no other escape mechanism. ஓகேங்களா? வேற ஒரு வழியில அங்க வரவே முடியாது. இயேசுவின் மூலமாக மட்டும்தான். ஆனா many paths to God, நிறைய வழி இருக்குங்க. எப்படி வேணாலும் வந்துடலாம்னு சொல்ற அந்த உபதேசம் கள்ள உபதேசம். மூன்றாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எந்த ஒரு உபதேசம், ஓகேங்களா, உங்களை இயேசுக்கு நேராக கொண்டு போகாமல் உலகத்துக்கு நேராகவோ அல்லது இயேசுவோடைய தத்துவம், அதாவது இயேசுவோடைய குணாதிசயங்களுக்கு ஆப்போசிட்டா இவங்க வந்து பிரீச் பண்றாங்கன்னா, that is false doctrine. For example, நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயேசு வந்து கன்னி வயித்துல பிறக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொண்டு வராங்க. இன்னும் ஒண்ணு வந்து அவரு வந்து அவரு மறிச்சிருக்கவே மாட்டாருங்க, அவரு உயிர் தெளிஞ்சிட்டாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிசிக்கல் ரெசரக்ஷன் வந்து ஃபால்ஸ், ஏஞ்சலிக் விசிலேஷன்ஸ் வந்து ஃபால்ஸ். இந்த மாதிரி பிப்ளிக்கலாக இருக்கிற ஈவெண்ட்ஸை வந்து ஃபால்ஸ். நோவோட நாட்கள்ல நடந்தது தப்பு, அதெல்லாம் நடந்திருக்காது, அப்படின்னா உலகம் முழுசும் தண்ணி எல்லாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்றது. செங்கடல்லாம் பிளந்திருக்காதுங்க. சீனாய் மலையில வந்து அவர் 40 days வந்து எப்படி மோசே வந்து சாப்பாடு இல்லாம இருக்க முடியும்? எப்படி வந்து அந்த இந்த மாதிரிலாம் ஆண்டவர் செஞ்ச காரியங்கள், ஆண்டவர் செய்த காரியங்கள் அல்லது அவரை குறித்த உள்ள காரியங்களை தவறுதலாக நம்பாமல் பேசக்கூடிய காரியங்கள் எல்லாமே இட்ஸ் அண்டர் த ஃபால்ஸ் டாக்ட்ரின். ஏன்னா அந்த ஒரு விஷயத்த மக்களுக்கு அதான் ஸ்ட்ராங்கா ஆழமா பதியும். அந்த ஒரு டாக்டரின் உள்ளாக போகும் பொழுது ஜனங்களை நினைப்பாங்க, ஓகே அப்போ அப்படி செய்யல போல இருக்கு. அந்த வேதத்தின் மேல ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கு மேல இருக்கிற ஜெனியூனிட்டி அவங்களுக்கு வந்து யோசிக்க தோணும். ஒருவேளை தப்பா இருக்குமோ, ஒருவேளை இது செஞ்சிருக்காம இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேல நிறைய விசிடேஷன்ஸ், பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி, ஏஞ்சலிக் விசிடேஷன்ஸா இருக்கலாம், ஜீசஸோட விசிடேஷன்ஸா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அதை நம்புறதும் கிடையாது. சோ எந்த ஒரு குரூப், ஓகேங்களா, ஜீசஸோட டியாட்டி அல்லது அவர் செஞ்ச காரியங்கள், அவரை பத்தி உள்ள காரியங்கள் அல்லது சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதெல்லாம் யோசிக்கவே முடியாதுங்க, அப்படிப்பட்ட உள்ள காரியங்களை அவங்க இல்லைன்னு அவங்க டினை பண்ணாங்கன்னா தட் இஸ் அ ஃபால்ஸ் டாக்ட்ரைன். அந்த இடத்துல இருந்து நாமளும் வெளியில வந்துடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாலாவது உள்ள காரியம், நாலாவது ஃபால்ஸ் டாக்டரின்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமனுடைய ரிலீஜியஸ் ஒர்க், ரிலீஜியஸ் காரியங்கள், ஓகேங்களா, பக்திக்காக அல்லது தங்களுடைய மத கலாச்சாரங்கள், சடங்காச்சாரங்களை உள்ளால கொண்டு வர்றது ஒரு ஃபால்ஸ் டாக்டரினுக்கும் சமமானது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய, ஓகேங்களா, நீங்க வந்து ஒரு காலத்துல மார்ட்டின் லூதர் வந்து அதாவது அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணி வெளியில வர்றது ஒரு மெயின் ரீசனே, அப்பெல்லாம் வந்து பாவத்துக்கு துண்டு சீட்டு எழுதுவாங்க. பாவம், நீங்க இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்க, இவ்வளவு பே பண்ணிக்க, நான் சீட்டு தருவேன், ஓகேங்களா, நீ 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உனக்கு இந்த பாவம் மன்னிச்சிடும், உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. ஒவ்வொரு பாவத்துக்கும் அவங்க வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? நிறைய விக்கிரக காரியங்களும் உள்ளால வர ஆரம்பித்தது சபைக்குள்ளாக, நிறைய விக்கிரக ஆராதனையின் முறைமைகள். அதனாலதான் அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வெளியில வந்தார். ஓகேங்களா? இன்னைக்கு வெளியில வந்து இன்னைக்கு நிறைய பாரம்பரியங்கள் இன்னைக்கு வந்து சோகால் ஸ்பிரிட்ஃபுல் சர்ச்சஸ்லயும் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உள்ளால வந்து நீங்க வந்து நீங்க கால் கழுவாம கம்யூனியன் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள், நிறைய காரியங்கள் இவங்களே ஒரு டாக்டரினா போட்டுட்டு மக்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்க நகையை கழட்டினா மட்டும்தான் ஆண்டவர் உங்களோட பேசுவாரு அப்படின்னு கிடையாது. நகை கழட்டுறது கழட்டாதது தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆண்டவர் சொல்லி செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அதை வந்து கழட்டினாதான் ஆண்டவர் பேசுவாருன்னு சொல்ற ஒரு டாக்டரின் வந்து தவறான உபதேசங்கள். இதே போல நிறைய காரியங்கள், நீங்க ஒயிட் போட்டா மட்டும்தான் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாருங்க, நீங்க வந்து பரலோகத்துக்கு ஒத்த வேஷத்தை இப்பொழுது தரித்திருக்க வேண்டும், அந்த ஒத்த வேஷம் உங்களுடைய இருதயத்துல இருக்கணும், வெளியில இருக்கக்கூடாது. ஒயிட் போடுறது தப்பு கிடையாது, நீங்க விருப்பப்பட்டே போடுங்க, ஆனா that should not be as a doctrine. இந்த மாதிரி நிறைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், இதை தவிர நிறைய காரியங்கள். ஓகேங்களா? நாங்க வந்து முட்டு போட்டே நடந்து போனாதான் ஆண்டவர் எங்களை கேட்பாரு. இங்க நிறைய இடத்துல நிறைய வந்து அவங்க தெய்வீக கடனை நிறைவேற்றுவதற்காக சில எல்லாம் முட்டு போட்டே தேய்வாங்க.
உங்களை உடம்ப வருத்தி வெட்டி அடிச்சு உடைச்சு அப்படிதான் வந்து ஆண்டவரை தேடணும், அப்பதான் ஆண்டவர் கேட்பாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி நிறைய கல்ட், அதாவது தேவையில்லாத டாக்டரைன்ஸ், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், இன்னும் இன்னும் வந்து ஆல் சோல்ஸ் டே, ஆல் செயின்ஸ் டே, இதை பத்தி நான் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி டேஸை செலிப்ரேட் பண்றதும் நிறைய கல்ட்டா இருக்குது. ஓகேங்களா, உயிர்த்தெழுத, அதாவது அந்த உயிர்த்தெழுதலை இன்னைக்கு மறந்துட்டு, இயேசுவோட ரெசரக்ஷனை மறந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் முட்டையை மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் பண்ணை மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ தட் டசன்ட் ரெசம்பிள்ஸ். ஓகேங்களா, ஓகேங்களா, ஈஸ்டர்ங்கிறது வந்து ஓகே, அது ஒரு நேம் இருக்கா இல்லையான்னு இன்னொரு டாபிக்ல நம்ம பார்க்கலாம். பட் த ரெசரக்ஷன் இஸ் ரியலி ட்ரூ, இட்ஸ் ஹேப்பன். பட் தட் டசன்ட் ரெப்ரசன்ட் எக். எக் தான் வந்து அதுக்குள்ள காரியங்கள், பன் அதுக்குள்ள காரியங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த ரிலீஜியஸ் காரியங்கள் வந்து உள்ளால கொண்டு வருது. இட்ஸ் a false doctrine. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஈஸி பிலீவிசம். ஓகேங்களா, எப்படின்னா இன்னைக்கு அந்த கிரேஸ், ஓகேங்களா, ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு டீச்சிங்ஸ் வந்து ரொம்ப காமனா போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப காமனாக நம்ம ஊர்லயும் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கிரேஸ் மட்டும் நாங்க பேசுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி பேச மாட்டாங்க, ஆண்டவருடைய கேரக்டரை பத்தி பேச மாட்டாங்க, செகண்ட் கம்மிங்கை பத்தி பேச மாட்டாங்க. அப்போ கிரேஸ், உங்களுக்கு கிரேஸ் இருக்குங்க, கிருபை இருக்குங்க, அந்த கிருபைனால நீங்க பணக்காரனாயிரலாம், நீங்க வந்து நல்லா நல்லா வாழ்ந்துடலாம், நீங்க சுகத்தோட இருக்கலாம். நிறைய பேர் இப்படியும் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது நோய் வந்து பட்டுச்சுன்னா உங்களுக்கு நீங்க ஆண்டவரோட இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஏழையா மாறிட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்க கையில பைசாவே இல்லையா, நீங்க வந்து ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் கம்பேரிட்டிவ்லி அவங்க வந்து அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸை வச்சு ஆண்டவர் இருக்கிறாரே இல்லையான்னு சொல்லிட்டு முடிவு பண்ற ஒரு டீச்சிங்ஸ் அது. இல்ல, நிறைய இடத்துல இந்த கிரேஸ் டீச்சிங்ஸ் வந்து இட் ஹாஸ் பிகம் a license to sin for many. நான் பாவம் மட்டும் இந்த வாரம் போய் மன்னிப்பு கேட்டுப்பேன், அவங்களா நாளைக்கு பண்ற பாவத்தையும் ஆண்டவரை மன்னிச்சுட்டாரு, அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவருக்கு மேல இருக்கிற அந்த பயமும் அந்த ரெவரன்ஸும் அதுல இருந்து எடுக்கப்படுது. தட்ஸ் a false teaching. ஓகேங்களா, சோ இது 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 ஒரு பக்கம் நீங்க அழகாக நீங்க பார்க்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொன்னு நிறைய காரியங்கள், ஒரு கன்ஃபியூஷன்ஸ். ஓகேங்களா, ஒருத்தர் ஒரு 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 சப்ஜெக்ட பைபிள்ல இருந்து எடுத்து பிரீச் பண்றாரு, அது ஏடன் கார்டன்லயோ அல்லது இவங்க எக்ஸோடஸ், இவங்க எல்லாமே எஜிப்ட்ல இருந்து இஸ்ரேலுக்கு, ஏதாவது கானான் தேசத்துக்கு எப்படி வந்தாங்க, இந்த இன்சிடென்ட்ல எடுத்து பேசும்போது அதுல கன்ஃபியூசிங்கா சில காரியங்களை யாரு கொண்டு வந்தாலும் வேதத்துக்கு விரோதமாக, தட்ஸ் கன்சிடர்ட் டு பி a false doctrine. என்ன ஒரு கன்சிடரேஷன். ஓகேங்களா, அதாவது உங்களை குழப்புற மாதிரி இருக்கும். அதுக்குதான் the Holy Spirit has to be a best teacher for you. உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கணும். ஓகேங்களா, உங்களுக்குள்ளாக இருந்து அவர் டீச் பண்ணணும், அவர் தான் உங்களை போயிட்டு வழி நடத்தணும். நாங்க ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து இருந்தோம். I was about to preach in some place. ஓகேங்களா, ஒரு இடத்துல பிரீச் பண்றதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் ஆராதனைக்காக ஒருத்தர் வந்திருந்தார். ஓகேங்களா, அவர் ஆராதனை பண்ணாம தங்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தார். கோல்டு, நீங்க வந்து எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வீட்டுல கோல்டு வரும்னாரு. நானும் என் குடும்பமாக நாங்க எல்லாரும் வெடிச்சு வெளியே போயிட்டோம். அடுத்தது நான் வந்து பிரீச் பண்ணணும். ஓகேங்களா, பிகாஸ் த ஹோலி ஸ்பிரிட் கேன் நாட் டாலரேட். பரிசுத்தாவியானவர் எந்த ஒரு கள்ள உபதேசத்துக்கும் அவரால் உட்கார முடியாது. உங்களால் அங்க உட்கார்ந்து லிசன் பண்ண முடியுதுன்னா then you are not listening to the voice of the Holy Spirit. பரிசுத்தாவியானவர் கிட்ட நீங்க வந்து கம்யூனியன்ல இருக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து ஒரு காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, பேசிட்டு போறாங்க, நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேங்க. அந்த ஒரு காம்ப்ரமைசேஷன் அந்த இடத்துல கூட இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவனுக்கும் எனக்கும் என் நண்பர், நோ காம்ப்ரமைஸ். ஓகேங்களா, பிசாசின் உபதேசத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருத்தன் பிசாசின் உபதேசத்தை ஒரு மீட்டிங்ல கொண்டு வரான்னா தயவு செஞ்சு அங்கிருந்து எந்திரிச்சு போயிருங்க. அங்குள்ள பாஸ்டர் முகம் சொலைச்சாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருக்கவங்க வந்துச்சு. ஏன்னா அது பிசாசின் உபதேசங்கள். இந்த மாதிரி நம்ம பார்த்த எல்லா காரியங்களும் இதெல்லாமே கல்ட்டு. இதை தவிர நிறைய இருக்கு. அப்புறம் ப்ராஸ்பெரிட்டியில எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் சொல்லிட்டு நீங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெவன் ஆன் எர்த், இங்க இப்ப பூமியில நீங்க வந்து ஹெவன்லயே நீங்க வாழ்ற மாதிரி வாழ்ந்துடலாம். அது எல்லாமே ப்ராஸ்பெரிட்டியோட சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நோ டெத், நீங்க வந்து நீங்க மறிக்கணும்னு நினைச்சா மறிச்சுக்கோங்க, ஆண்டவரோட சித்தம் எதுவோ. இல்ல, ஒருவேளை மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருகை இருந்தா நான் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவேன், அதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம். ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்தின் படி நான் மறிக்காம வாழணும்னா அவர் விரும்புறது நான் விரும்பணுமே தவிர நான் நினைக்கிறது படி நடக்காது. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம நினைக்கிறது படி ஒண்ணுமே நடக்காது, ஆண்டவர் நினைக்கிறது படிதான் நடக்கும். இதே போல நிறைய கள்ள உபதேசங்கள்
இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல சபையும் விசுவாசிகளையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் எச்சரிப்போட தேவனுடைய வசனத்துல நிலைத்திருந்து கர்த்தருடைய வருகை காத்திருக்கணும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.